வணக்கம் அன்பர்களே. அதாவது நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு காலையில் இந்த சூப்பை கொடுத்து வந்தால் நமக்கு சுகர் வேகம் கண்ட்ரோல் ஆகும். சுகரு நாளுக்கு நாள் குறைஞ்சி வரும். அதாவது பச்சை மிளகாய் இலை, வேறு ஒன்றும் கிடையாது. பச்சை மிளகாயோட இலையை எடுத்து நம்ம நல்லா கொதிக்க வைத்து அதில் பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து ஆறிய பிறகு மிக்சியில் போட்டு நன்றாக அடித்து காலையில் சாப்பிட்டு வரலாம். லேசாக உப்பு வேணும்லாம் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ் இதழ், அதாவது ரோஸ் இதழ் எடுத்து நம்ம கொஞ்சம் பால் தண்ணீர் விட்டு நல்லா அடிச்செடுத்து, பன்னீர் ரோஸு நல்லது. அது கிடைக்கலன்னா எந்த ரோஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஸ்கின்னு ஷைனிங் ஆகும். இந்த ஜூஸை சாப்பிட்டு வாங்க. நீங்கள் சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா முகம் மட்டுமல்ல, நம்ம உடம்பு ஸ்கின்னு ஃபுல்லாகவுமே நல்ல பளபளப்பை கொடுக்கும், ஷைனிங் ஆகும். அதேபோல் முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறதா இருந்தால் நமக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும், வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது சீரகம், சிறிதளவு மல்லித்தூள் சேர்த்து, சிறிதளவு உப்பும் கூட சேர்க்கலாம். சேர்த்து நல்லா ஜூஸ் அடித்து வடிகட்டி சாப்பிட்டு வந்தால் நமக்கு உடம்பை சூட்டை குறைச்சி தருவதில்லாமல் வெயிட் லாஸ் பண்ணவும் சுகர் கண்ட்ரோல் ஆகவும் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஜூஸ் ஆகும். அதே போல் கீரை வகைகள் எல்லா பொரியலும் நம்ம எடுத்துக்கணும் டெய்லி. பொரியல் கீரை என்றால் நமக்கு தெரியுது, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, அப்புறம் தண்டு கீரை, சேப்பு கீரை, வெந்தயக்கீரை, அப்படித்தான் நமக்கு தெரிய வரும். அது மட்டுமல்ல, நமக்கு கீரை வகைகள் அப்படின்னா எல்லா கீரையுமே எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வேஸ்ட்டாக களைவோம். கேரட்டில் இருக்கிற கீரையை நம்ம வேஸ்ட்டாக கேரட்டு மட்டும் எடுத்துகிட்டு அதை களைஞ்சிருவோம். அதே போல் முள்ளங்கியில் கிடைக்கிற கீரையும் நம்ம வேஸ்ட்டாக களைஞ்சிருவோம். அதே போல் காலிஃப்ளவர் ஆகட்டும், முட்டைக்கோஸ் ஆகட்டும், எல்லா கீரையுமே நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி விட்டு நம்ம பொடியாக அறுத்து பாருங்கள். இதே போல் நமக்கு கீரை கிடைக்கும். கேரட் ஆகட்டும், காலிஃப்ளவர் ஆகட்டும், முட்டைக்கோஸ் ஆகட்டும், முள்ளங்கி ஆகட்டும், எல்லா கீரையும் நமக்கு கிடைக்கும். அந்த கீரையை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வாஷ் பண்ணி வடிகட்டி நம்ம பிடிச்சா நறுக்கி நல்லா எல்லாமே பொரியல் பண்ணி சாப்பிடலாம். எந்த கீரையுமே வேஸ்ட் ஆக்க வேண்டாம். எந்த காயில் நம்ம சாப்பிட்ற காய் எந்த காய் இருக்கோ அதில் எந்த கீரை இருக்கோ அதெல்லாமே சாப்பிடலாம். எதுவுமே வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. அப்புறம் நம்ம கீரை பண்ணும்போது கொஞ்சம் துவரம் பருப்பு, முழு துவரை கிடைக்கும். அந்த துவரையை வாங்கி வந்து நம்ம அதுவும் சேர்த்து சாப்பிடலாம். பாருங்கள், ப்ரக்கோலி ஆகட்டும், கீரை வகைகள் இவ்வளோ கீரை வகைகள் இருக்குது. நம்ம தெரியாமல் அந்த கேரட்டு வாங்கின மாதிரி இருந்தால் வேஸ்ட்டாக போட்டுருவோம். அதே போல் முட்டைக்கோஸில் இருக்கும் அடியில் கீரை, இதை வேஸ்ட்டு தானே அப்படின்ட்டு உரித்து போட்டு தூக்கி வீசிடுவோம். அதை ஒன்றும் தூக்கி வீசாமல் நம்ம முள்ளங்கியிலையும் அப்படி இருக்கும். எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். யாரும் வேஸ்ட் பண்ணாதைய அதை பொரியல் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொரியல் சாப்பிட்டு வந்தால் நமக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிறது மட்டுமல்ல, நமக்கு வெயிட் லாஸு பண்ணுறதுக்கும், அஜீரண கோளாறு ஆகட்டும், மலச்சிக்கல் ஆகட்டும், எல்லாமே கல்லீரல் பிரச்சனையாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்தாகும் இந்த கீரை வகைகள். அன்பர்களே, நம்ம இனிமேல் இதெல்லாம் தூக்கி போட வேண்டாம். எல்லா கீரையுமே சாப்பிட்டு வரலாம். அப்புறம் யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஒவ்வொருத்தருக்கு சூட்டுனால வெரிகோஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க இந்த கேரட்டு கீரையை, காலிஃப்ளவர் கீரையை, முட்டைக்கோஸ் கீரையை எல்லாம் சாப்பிட்டு வாங்க. முழு துவரை கிடைச்சால் அதுவும் சேர்த்து நம்ம பொரியல் வச்சு சாப்பிடுவதால் ஆரோக்கியம் மட்டுமல்ல, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், இம்யூனிட்டி கிடைக்கும். அதே போல் முருங்கை சூப்பு டெய்லி சாப்பிட்டு வாங்க. முருங்கை சூப்பு பண்ணும்போது முருங்கை பூவும் சேர்த்து சூப்பு பண்ணவும், சீரகம், மிளகு, பூண்டு, சோம்பு, பட்டை சேர்த்து கொதிக்க வைத்து சூப்பு பண்ணி சாப்பிடவும்.